பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல பேர் உயர்ந்திருப்பாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. வார்த்தைக்கு நேராய் இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசித்தீங்களா? கடைசி பகுதி தான் இந்த நாள் செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் உலகம் எனக்குள் சிலுவையில் அறையப்பட்டது அதிசயம். அல்லேலூயா. இல்லை, இப்படி சொல்லணும், எனக்குள் இருக்கிற உலகம் சிலுவையில் அறையப்பட்டது. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குமானால் என் வாழ்க்கை அதிசயமாய் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது? சிலுவையில் உலகம், எத்தனை பேருடைய உலகம் அறையப்பட்டிருக்கிறது? உங்கள் உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள், இவையெல்லாம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஆமாம். உலகத்தோடு கூட கலந்திருக்கிற இருதயம் நம்மோடு கூட என்ன செய்யக்கூடாது? ஆமாம். ஆண்டவர் தெளிவாக அதில் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வருவார். யோவான் புஸ்தகத்தில், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் வேறு, நீங்களும் நானும் வேறு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெளிவாய் சொல்லுகிறார். திராட்சை செடியை அதுக்கு ஒப்பனையாக காட்டுகிறார். இன்னும் அநேக காரியங்களை அதற்கு எடுத்துக்காட்டாக இவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நேராய் செவி கொடுப்போம். உலகம் எனக்குள் சிலுவையில் அறையப்பட்டது அதிசயம். ஆமென். இங்கே பவுல் சொல்கிறாரு, நானும் சிலுவையிலே உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? அறைந்திருக்கிறேன். இது நீங்களும் நானும் நம்முடைய சுயத்திலே எடுக்க வேண்டிய முடிவு. அதற்கு முன்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இந்த கான்செப்ட், இந்த ரெண்டு வார்த்தையும், இந்த வரிகளும், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, இதுவும் நானும் உலகத்திற்கு சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறையுண்டிருக்கு. இதுவும் ரெண்டும் வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட். ஆமென். நல்லா கவனிங்க. உலகம் எனக்குள் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இது கிறிஸ்து என் உள்ளத்தில் வந்து செய்கிற காரியம். இது செய்யும் பொழுது, இந்த கிரியை நடக்கும் பொழுது நானும் அதுக்கு என்ன செய்யணும்? என்ன ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது நானும் அவருடைய கிரியைக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்காக அவர் சிலுவையில் கிரியை நடப்பிக்கிறார். இந்த உலகத்திலிருந்து என்னை வேறு பிரிக்கும்படியாய் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து அங்கே சிலுவையில் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நானும் சொல்லணும், ஆண்டவரே, என்னையும் உம்முடைய சிலுவையில் என்ன செய்கிறேன்? உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாவமும் என்னுடைய உலகமும் உம்மாலே என்ன செய்யட்டும்? எனக்குள்ளிருந்து சிலுவையிலே அறை உண்டு, அதுவும் சிலுவையில் அறை உண்டு என்ன செய்யட்டும்? போகட்டும். நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற இருதயத்தோடு அவருடைய அதிசய கிரியைகள் நடந்திருக்கிறதா இருக்கிறது. இங்கே அருமையாக கலாத்தியரில் பவுல் எழுதுறாரு, சிலுவையில் அவர் என்னை அறைவதற்கு, என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் எல்லாத்தையும் அறைந்தார். நானும் அப்படியே அறைவதற்கு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியம் செய்யணும். என்னன்னா, என்ன இந்த உலகத்திற்கு நான் மறைத்து கொள்ளணும். இந்த உலகத்திற்கு நான் மரித்தவனாய் காணப்பட வேண்டும். இந்த உலக காரியங்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கக்கூடாது. உலகம் அப்படின்னாலே மாமிசத்தில் தோன்ற, ஆண்டவரை விட்டு தூர போக வைக்கிற, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிற அனைத்தும் உலகம்தான். பிசாசின் தந்திரங்கள் அனைத்தும் உலகத்தில் இருந்தால் என்ன செய்கிறது? வருகிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை ஜெயித்தீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெயித்ததுனால தான் இங்கே இருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னாலே பிசாசினுடைய எல்லா தடைகளையும் உங்கள் சிந்தையில், உங்கள் இருதயத்தில் அதை எதிர்த்து தகர்த்து, இல்லை நான் சமூகத்துக்கு என்ன செய்வேன்?
போவேன் என்ற உறுதி உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவினாலே உலகத்தை என்ன செய்கிறீங்க? ஜெயித்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில வசனங்களை இதற்கு ஆதாரமாக நாம் தியானித்து நாம் முடிக்க விரும்புகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலே நான் உலகத்தை என்ன செய்யணும்? அறைந்திருக்க வேண்டும். எனக்குள்ளே ஒருவேளை உலகம் இருக்குமானால் அதையும் நான் சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும். சரி, இந்த உலகம் எப்படி எனக்குள்ள தாண்டவம் ஆடுது அப்படின்னா, நரம்பில்லாத எலும்பில்லாத இந்த நாக்கின் மூலமாக தான் இல்லாத ஆட்டம்லாம் என்ன செய்யுது? ஆடுது. என்னுடைய வாயில் நான் நல்லவைகளையும் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன், தீயவைகளையும் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மரம் கெட்டதானால் அதனுடைய கனியும் என்னதான் இருக்கும்? கெட்டதாக இருக்கும். அது ஒரு மரம் நல்லதானால் அதன் கனியும் என்னதான் இருக்கும்? நல்லதாக இருக்கும். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து இனிப்பான கசப்பான 2 தண்ணீர் என்ன செய்யாது? வராது. வந்தால் ஒன்று ஊற்று தண்ணீர், அது உப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது தித்திப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். ரெண்டும் இல்லாமல் ரெண்டும் கலந்து என்ன செய்யாது? வராது. நீங்களும் நானும் வேணா சீனியும் உப்பையும் வேணால் கரைச்சி என்ன செய்யலாம்? ஆமாம், வைத்தியமாக பண்ணலாம். ஆனால் ஒரு ஊற்று தண்ணியிலிருந்து என்ன செய்யாது? அப்படி வர முடியாது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எது உலகத்தை அதிகமாய் உங்கள் இருதயத்தில் கொண்டு வருகிறது அப்படின்னா, இந்த சிந்தையிலே யோசித்து இந்த நாவானது உங்கள் முழு சரீரத்தையும் என்ன செய்கிறதா? கரைப்படுத்துகிறதா இருக்கிற. ஆமென். இந்த நாவை அடக்கிட்டாலே நம்ம உலகம், நமக்குள்ளே இருக்கிற உலகம் அது இல்லாமல் போயிடும். சிலுவையில் அது அறையப்பட்டு விடும். நாம் கிறிஸ்துவை உண்மையாகவே பிரதிபலிக்கிறவர்களாக என்ன செஞ்சிருவோம்? மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஆமாம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். கவனிங்க, அந்த ஒரே ஒரு நாவு தான், ஆனால் மொத்த உலகத்திற்கு ஆபத்து என்ன செய்யுது? கொண்டு வருகிறது. அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மொத்த சரீரத்திற்கும் உங்கள் நாவு தான் கரைப்படுத்துகிறதா இருந்தாலும் பரிசுத்தப்படுத்துகிறதா இருந்தாலும் அதற்கு பெரும்பான்மையான பங்கு வகிக்கிறது நம்ம நாவு தான். ஆமென். இது என்ன செய்யுதுன்னா, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுது, அப்புறம் முழு சரீரத்தையும் கரைப்படுத்துது. அப்புறம் முதல்ல அது செய்யுது, இது நாவு கரைப்படுத்துது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்துது. இப்போ கடைசியாக முடியும் போது எப்படி முடியுதுன்னா, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும். அப்படின்னா அது நரக அக்கினியில் என்ன செய்யுது? கொளுத்தப்படுகிறது. அது இப்போ கொளுத்தலை, என்ன படுகிறது? பண்ண வேலைக்கெல்லாம் தண்டனை என்ன செஞ்சிடுறது? வாங்குது. இப்போ இது எப்படின்னா, நம்முடைய நாவு இருக்குல்ல, இந்த நாவு நம்மளை கொண்டு போய் இங்கே வச்சு கொளுத்தோம், இங்கே வச்சு ஆமாம் நம்மளுடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறதோ, நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் மாற்றுறதோ, வாயினால் வஞ்சகமாய் பேசுகிறதோ, மாய்மாலம் பண்ணுகிறதோ. உள்ள ஒரு வசனம் இருக்குது, இவர்கள் என்னை வாயினால் என்ன செய்கிறாங்க? கிட்டி செய்கிறாங்க, இருதயத்தினாலோ தூரமாக இருக்குது. அப்போ நாவு என்ன செய்யுது? ஒரு வஞ்சனை என்ன செய்யுது? உங்களை மாதிரி உண்டா? உங்களை மாதிரி ஆண்டவரே நீர் இல்லாமல் எப்படி? அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேறு நாவு. ஆமென். பசுந்தோல் போத்திய புலியா, வயிறை மேற வேலையா, பாஷைகள் பேசி ஆவியில் நிரம்பி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, அடுத்த நாளே அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற நாவு திங்கட்கிழமை வேற நாவா மாறிடுது. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற வார்த்தைகள் அது எல்லாம் திங்கட்கிழமை காணாமல் போயிடுது. மாய்மாலம் பண்ணி பேசினா
இல்லை நம்முடைய நாவு விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை அறிக்கையிட்டால், என் இருதயம் யோசிக்கிறதை நாவு பேசுகிற பொழுது என்னுடைய காரியங்கள் எப்படியாய் முடிகிறதாம், இந்த உலகத்திலே இந்த உலகத்தினால் நான் கரைப்படுகிறேன், என்னுடைய ஆயுள் சக்கரம் கொளுத்தப்படுகிறது, என்னுடைய நாட்கள் குறைந்து போகிறது, என்னுடைய வாழ்நாட்கள் குறைக்கப்படுகிறது, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் மாறி போகிறேன். கடைசியில் அது என்ன பண்ணுதான், நரகத்துக்கு நேராக என்னை கொண்டு போய் விட்டு, இப்போ அந்த நாவு கொளுத்தப்படுகிறதா என்ன செய்கிறது, மாறுது. கொளுத்தப்படுது. முதல்ல கொளுத்துச்சு, இப்போ என்ன படுது, கொளுத்தப்படுது. கவனிங்க, ஆயுள் சக்கரத்தை கொளுத்துறது இந்த உலகத்தில் நாக்கு, நம்மை கரைப்படுத்துகிறது இந்த நாவு, இந்த உலகத்தினால் நம்மை கரைப்படுத்த வைக்கிறது இந்த நாவு, அநேக காரியங்கள் நிமித்தமாய் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறது நாவு. எங்கே போனீங்க சிஸ்டர்? ஒரு விஷயமா இந்த முக்கியமான ஒருத்தங்க வந்துட்டாங்க, அதனால் சர்ச்சுக்கு வர முடியல. ஆனால் அவங்க உண்மையிலே எங்கே இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. சொல்லும் போது என்ன சொல்லுது நாக்கு? ஹல்லேலூயா. சொல்லும் போது என்ன சொல்லுது நாவு? உண்மையே சொல்லலை, உண்மைக்கு மாற வேற ஒன்று என்ன செய்யுது, சொல்லுது. ஆனால் இருதயம் அவங்கள பார்த்து சொல்லும், நீ அங்கேயா போன? அப்படி யாராவது ஒருத்தங்க வந்தாங்களா? அப்படி ஒருத்தரும் வரலையே, அமைதியா இரு, அப்புறமா சொல்கிறேன். அவர் போட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மாய்மாலமான காரியங்களை இந்த நாவு தான் அநேக இடங்களில் ஒரு 90% பங்கு இந்த நாவுக்கு தான் உண்டு. ஆமென். நீங்கள் நினைச்சிட்டு அமைதியாக இருந்துட்டா கூட அதில் மாற்றங்கள் வராது. ஆனால் நினச்சிட்டு அதை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான், வந்துருச்சு, வாயிலண்டா வந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு காரியத்தை செய்து முடிச்சிட்டீங்க, ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. அது நன்மையோ தீமையோ ஆகவே அந்த காரியம் என்ன செஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. உங்களால் ஒரு நோத்தருக்கு காது கேட்டுருச்சு, அந்த வார்த்தை உங்களுக்கு அது புறப்பட்டுருச்சு, அவ்வளோதான். அது என்ன செய்ய முடியாது, மீண்டுமா எடுக்க. ஹல்லேலூயா. ஆமாம், நியூஸ் பேப்பர் கிடையாது, போட்டுட்டு தவறாய் போட்டு விட்டால் வருந்துகிறோம்னு சொல்லி ரிட்டன் வாங்குறதுக்கு நியூஸ் பேப்பர் கிடையாது. நாவு போட்டால் சொன்னது தான். என்ன பழங்காலத்தில் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் வாயில் சொல்ல என்ன செய்ய, போட்டால் எடுக்கமா. ஆமாம், ரத்தமும் வார்த்தையும் ஒன்று, சிந்தனை என்ன செய்ய முடியாது, அள்ள முடியாது, திருப்பி எடுக்க முடியாது, போனது தான். இப்போ கவனிங்க, நாவு ரொம்ப காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல ப்ளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த நாவு நம்ம மேன்மை அடைகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் ஒரு முக்கிய காரியமாக இருக்குது. எதை எங்கே பேசணும்னு தெரியாததுனால சில இடங்களில் நம்ம இறங்கிடுறோம். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதுனாலையும் என்ன செஞ்சிடறோம், இறங்கிடுறோம். சில நேரங்களில் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதும் இழக்கிறதும் இந்த நாவினால தான் இருக்குது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாவு உலகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் எடுக்குமானா அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆமென். உங்களால் முடியல அப்படின்னா காலைல ஏஞ்சோடனே நாக்கில் என்ன செய்யுங்க, சிலுவை போடுங்க. இயேசுவே இன்றைக்கி ஃபுல்லாக என் நாக்கு என்ன செய்யுங்க, பொறுப்பெடுத்துங்க, காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு இந்த நாக்கிட்டது என்ன. ஆமாம், பவுல் சொல்கிறார்ல, நான் விரும்புகிறதை சொல்லலை, விரும்பாததை தானே செய்கிறேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற உலகமே அப்படி செய்கிறது, பாவமே என்ன செய்யுது. அப்போ எனக்குள்ள உலகம் இருக்கிறதுனால அந்த உலகம் என்ன செய்யணும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நான் சிலுவையிலே அறையாவிட்டால் எனக்குள்ள இருக்கிற உலகம் என்ன செய்யும், மீண்டும் மீண்டும் என்னை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நாம் இந்த நாளிலே நம்மை சீர்திருத்தி பார்க்க வேண்டிய, சிலுவையினால் பெற்றுக்கொள்ள போகிற அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சிலுவையினால் கர்த்தர் எடுத்த எல்லா ஜெயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலோசனை நம்மை நோக்கி வருகிறது. என் நாவை நான் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை சிலுவையில் நான் என்ன செய்யணும், அறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயுவில் சொல்லப்பட்டது, உலகத்தை முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும், 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் ஒன்றுமில்லையே. வசனம் அழகா தெளிவாக சொல்லுது. இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த புறப்பட்ட வார்த்தைகள். இது கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லையே. ஜீவன் எப்படி நஷ்டப்படுகிறது, என் நாவினால் என்ன செய்யுது, நஷ்டப்படுது.
நான் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறதினாலும் உலகத்திலிருந்து வருகிற காரியங்களின் இடத்துல வெளிப்படுகிறதினாலும் என் ஜீவன் நஷ்டமடைகிறதா இருக்கிறது. நான் என்னுடைய ஜீவனை காக்கிறதுக்கு பதிலாய் அதில் நான் என்ன செய்கிறேன்? இழந்து போகிறவனாய் காணப்படுகிறேன். என் இருதயம், என் கண்கள், என்னுடைய சிந்தை என்னவோ அதை பாதுகாத்து கொள்கிறதை போல தோற்றம். ஆனால் உண்மையிலே நான் என்ன செய்கிறேன்? இழந்து போகிறவனாக இருக்கிறேன். உலகம் எனக்குள்ளே இருக்குமானால் நான் பெறுகிறது அனைத்தும் லாபம் அல்ல, நஷ்டம். ஆமென். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவை தவிர இது எல்லாமே நஷ்டம் என்று சொல்லுகிறார். எல்லாம் குப்பை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலிருந்து புறப்படுகிற எதுவும் மேன்மையானது அல்ல கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்துவனுக்கு முன்பதாக இவை எதுவும் நிற்க முடியாது, குப்பையா எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தை நம்ம கண்களில் எப்படி பார்க்கணும்னா, ஒரு குப்பையை போல, ஒரு அருவருக்கத்தக்கதை போல, ஒரு அருவருப்பானதை பார்க்கறது போல என்ன செய்யணும்? ஆமாம், உலகம் தெரிஞ்சிருச்சா? ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எதுவும் உலகம்தான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிற எதுவும் உலகம்தான். ஆனால் நம்ம அந்த கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அதை நம்ம இனம் கண்டு அதை நம்ம நிதானிக்கவில்லை என்று சொன்னால், நம்ம சில நேரங்களில் ஏமாற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம். உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், நஷ்டம் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தையே ஜெயித்தா ஒருத்தன். யார்? அலெக்சாண்டர். மரிச்சு போயிட்டாராம். மரிச்சு போனவொடனே கையில் 2 கையும் பெட்டிக்கு வெளியே என்ன செஞ்சாரா? தொங்க விட்டு என்னை கொண்டு போங்கன்னாராம். அதுக்கு முன்னாடி டாக்டர்லாம் முன்னாடி போனோம். ஒரு வரிசையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த டாக்டரால் என்னை காப்பாற்ற முடியல. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு சொல்கிறாரு, என் கையை பெட்டிக்கு வெளியே விடுங்க. ஏன்னா நான் எவ்வளவோ நாட்டை என்ன செஞ்சுட்டேன்? பிடிச்சிட்டேன். என்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே எத்தனையோ நாடுகள் அடங்கும். இத்தனை நாடுகளை நான் சொந்தமாக்கியும் முக்காவாசி இடத்தை நான் பிடித்து நான் அதற்கு ராஜாவாய் மாறின பிற்பாடும் என் ஜீவன் போன பிற்பாடு நான் ஒரு கைப்பிடி மண்ணோட என்ன செய்யலை? கொண்டு போக முடியலை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான். முழு உலகத்துக்கு முன்பதாக அவன் பெரிய சவாலான மனிதனாய் காணப்படுகிறான். போர்லையும் இன்னும் அநேக காரியங்களிலும் சூழ்ச்சியில் அவன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறான். ஆனால் அவனுடைய கடைசி காரியங்கள் என்ன? ஒன்றும் அவனால் கொண்டு போக முடியல. காரணம், ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லையே. அவன் எங்கே போயிருப்பான்? உலகம் முழுசையும் எல்லாம் முக்கால்வாசி நாட்டை பிடிச்சான். எங்கே போயிருப்பான்? நரகத்தான் போயிருப்பான். பின்ன பரலோகத்தை கூட்டு போய் உட்கார வைப்பாங்க அவரை? அநேக அநியாயங்கள். ஒரு நாட்டை பிடிக்கணும்னா 2 விதத்தில் முயற்சி பண்ணுவாங்க. ஒன்று, அவங்கள விட நம்ம பலசாலின்னு தெரிஞ்சிட்டா போர் செய்து அவங்கள ஜெயிப்பாங்க. இல்லை அவங்கள விட நம்ம கம்மியாக இருக்கிறோன்னா சூழ்ச்சி செய்து என்ன செய்வாங்க? ஜெயிக்க பார்ப்பாங்க. 2 காரியங்கள் தான் நடக்கும். இதில் இவர் ஆரம்பிக்கும் போது இவர் படம் ரொம்ப கம்மி. இவர் முக்கால்வாசி ஜெயிச்சது அந்த சூழ்ச்சினால். சில காரியங்களை ஞானமாக செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சூழ்ச்சி செய்தால் பல காரியங்களை ஜெயிக்கிறார். எங்கே தான் போகணும் கடைசியில்? அல்லேலூயா. யோவான் 7:7 வாசித்து முடிக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. அல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்காது. உலகம் உங்களை பகைக்காது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று. ஆமென். இப்போ இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. உங்களை என்ன செய்யாது? பகைக்காது. ஆனால் என்னை என்ன செய்யுது? பகைக்குது. ஏன் பகைக்குது? அதுலேயே ஆன்சர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். நீங்கள் என்ன செய்யலை? உலகத்தை பகைக்கலை, அதனால் அது உங்களை பகைக்கலை. நான் உலகத்துக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன், ஆகவே அது என்ன செய்யுது? அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தை நான் பகைக்கிறேன், ஆகவே அது என்னை. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சிரிச்சிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? முறைச்சிங்கன்னா அல்லேலூயா. சபையிலே இந்த பாடானால் பக்கத்து வீட்டிலும் என்ன பாடம் இருக்கும்?
கவனிங்க, வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் உலகத்தினால் பகைக்கப்பட்டீர்களானால் நீங்கள் தேவனால் சிநேகிக்கப்படுவீர்கள். நீங்கள் உலகத்தினால் சிநேகிக்கப்பட்டீர்களானால் தேவனால் என்ன செய்வீங்க? அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இப்போ உலகத்தோடு கூட நமக்கு சிநேகம் இருக்குமானால் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது பகையா இருக்கும். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பகையை சம்பாதிக்க போறோமா இல்லை சிநேகத்தை சம்பாதிக்க போறோமா? அப்போ மண்ணுக்காக இந்த உலகத்துக்காக அழிந்து போகிற இதற்காக தெய்வத்தை விட்டுவிட போறோமா இல்லை தெய்வத்திற்காக இந்த உலகத்தை விட்டுவிட போறோமா? எதை விட போறீங்க? ஆமென். ஒரு நாளும் இந்த அழிந்து போகிற உலகத்துக்காக அந்த பரலோகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வெட்டக்கூடாது. அது இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் இது இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆமென். இன்னைக்கு அநேக மாயை என்னன்னா, எப்படி நான் இது இல்லாமல் வாழுவேன், எப்படி நான் இது இல்லாமல் இருக்க முடியும், இது இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும்? அநேகருடைய கேள்வி அதுதான். இது இல்லாமல் எப்படி, இது இல்லாமல் எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருந்தால் அது எப்படினாலும் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் இருந்தார்னா அது எப்படினாலும் நடக்கும். நடக்காம கூட போட்டோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அவர்கள் அதை செய்தால் தான் அவரை விசுவாசிப்பேன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு விசுவாசமே வேணாமே? விசுவாசம் வேணாமே? இதை அவர் செஞ்சார்னா அவர் என்ன செய்வேன், நம்புவேன். அப்படின்னா அப்படி அவர் நம்பணும் அவசியமே இல்லை. எப்போ தன்னை சூளையில் தூக்கி போடுற வரைக்கும் அவன் கர்த்தரை மறுதளிக்காமல் இருந்தானோ அதனால தான் தேவனை இறங்கி வந்து என்ன செய்கிறார், அவங்களோட கூட வாசம் பண்ணினார். அவங்க தூக்கி போடும்போது இல்லை விட்டுருங்க மறுதளிச்சிரேன்னு சொல்லியிருந்தா கூட அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியம், அவனுடைய எல்லா காரியமும் வீணாய் போயிருக்கும். அவன் கர்த்தரை மறுதளிச்சிருப்பான், அவனால் ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் முடிவு பரியந்தம் என்னில் நிலைத்திருப்பானால் அவனோடு கூட நானும் நிலைத்திருப்பேன். அவன் என் கூட உண்மையாக இருப்பானா, என் மேல் உண்மையான விசுவாசம் அவனுக்கு இருக்குமானா நான் அவனை முடிவு பரியந்தம் என்ன செய்வேன், நடத்துவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்ன நடந்தாலும் விசுவாசிப்பேன். இந்த உலகத்தில் என்ன என்னிடத்துல இல்லாமல் போனாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கை என்னிடத்துல இருக்கும் வரைக்கும் நான் எல்லாவற்றிலும் ஜெயித்து மேலே வருவேன். ஆமென். ஆமாம், தாவீதுக்கு சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொடுத்தாரு. அப்போனா என்ன அர்த்தம்? சிறியது முதல் பெரிய வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் போயிருச்சு, எதுவுமே அவன் கையில் இல்லை. வந்து பார்க்குறான், வெறும் தர வெட்டாந்தரையாக இருக்குது, ஒரு ஆள் அவங்க மீதி இல்லை, எல்லாரையும் கொண்டு போயிட்டான். ஜெபிக்கிறான், தண்டை பின்தொடரு, திருப்பிக் கொள்வாயின் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார். போறார், திருப்பிக் கொள்றார். கவனிங்க, ஆண்டவர் அவர் கூட இருப்பாரானால், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள அவர் ஒரு காலத்தை வச்சிருப்பார், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஒரு நேரத்தை வச்சிருப்பார், நிச்சயம் திருப்பி கொடுப்பார். ஆமென். நான் இப்படி சொல்றேன், அவர் கொடுக்கலனா கூட அவர் நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவர் கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார்னு சொல்ல உடனே அவர் கொடுத்தாதான் அவர் நம்புவேன்ற மாதிரி என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். இல்லை, அவர் கொடுக்கலனாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். ஆமென். அவர் எதெல்லாம் கொடுத்தாருன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் கொடுக்காம இருக்கிறார் கூட என்ன செஞ்சிடும், ஓரளவு புரியலாம். ஜீவனை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றிலும் மேலே நன்மையான காரியங்களை வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ ஆபத்தில் காப்பாற்றிருக்கிறார், எவ்வளவோ தேவைகளை சந்தித்திருக்கிறார், நன்மையான ஈவுகளை நடத்தியிருக்கிறார், கீழே இருந்து நம்மளை உயர்த்தியிருக்கிறார், எவ்வளவு காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். குடும்பம், பிள்ளைகள், படிப்பு, தொழில், வேலை, என்ன எத்தனை காரியங்களை நினைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் தந்தவர் அது தருவார்னு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகுச்சுன்னா நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. ஆமென். நாளுக்கு நாள் கிறிஸ்துவம் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், ஆவிக்குள்ளே வளரணும். ஆமென். உங்கள் பிள்ளைய வளர்க்குறீங்க, அந்த பிள்ளைக்கு சின்ன வயசில் என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாது. என்ன சின்ன வயசில் அந்த பிள்ளைகிட்ட போய் உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க ரொம்ப அடிப்பாங்க, கோவப்படுவாங்க அப்படிலாம் சொன்னால் அந்த பிள்ளை ஓ அப்படியா அப்படியே எங்கள் அம்மா அடிப்பாங்க அப்படின்னா செய்யும், பாவம் போல் கேட்கும். இதுவே அவன் ஒரு 25 வயசு ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னா போடா டே எனக்கு தெரியும் நீ போட. ஏன்? அவனுக்கு தெரியும். ஆமென். நான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? குழந்தைகிட்ட சொன்னால் அப்படியான்னு கேட்கும். வளர்ந்த அவங்க பிள்ளைகிட்ட போய் சொன்னால் எனக்கு தெரியும் நீ என்ன செய்,
அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? நீங்கள் குழந்தையா இருந்தீங்கன்னா ஏசப்பா அடிப்பார் தெரியுமா, ஏசப்பா எவ்வளோ கோக்க தெரியுமா, சாட்டை எடுத்து அடித்தார், அப்படியா அப்படின்னீங்கன்னா குழந்தை. எங்கள் அப்பா எதுக்கு அடித்தாலும் உனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. குழந்தையா இருக்கிறீங்களா, வளர்ந்துட்டீங்களா? ஆமென். பைபிளில் பால் ஒரு சாப்டர் இருக்குது, பால் குடிக்கிற குழந்தைகள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் ப்ரெட்டு அப்படிலாம் என்ன செய்வாங்க, குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது அது வேதம் சொல்லுது அது ப்ரெட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே கொஞ்சம் காய்கறி என்ன. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இறைச்சி, கொஞ்சம் ஹார்டான ஃபுட்டு, அதாவது நல்ல செரிமானத்துக்கு வர்றதுக்கு உண்டான நல்லா வளர்ந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? பால், பிரெட், காய்கறி, மீட், வாட் யூ வாண்ட். ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் வளரும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென். இல்லை இல்லை எனக்கு தந்தானா நான் போவேன் அப்படின்னீங்கன்னா இன்னும் என்ன செய்வார், சரியா சரியா இந்த பால் குடி குடி. அல்லேலூயா. இல்லை, நீங்கள் வளரணும். எனக்கு அவர் கொடுத்தாதான் விசுவாசிப்பேன். இல்லை இல்லை, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா வளர்ந்துருவீங்க, நல்ல உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா பெருகிருவீங்க. நீங்கள் 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 எல்லாருக்கும் போதிக்கிற அளவு கூட என்ன செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்தலாம். காரணம், அவர் உங்கள் இருதயத்திலிருந்து உலகத்தை எடுக்க விரும்புகிறார். அவர் தான் அங்கே வாசம் பண்ணணும். அந்த இடம், அந்த இருதயம் அவருக்கு சொந்தமானது. அவர் தான் உங்களை படைச்சார், அவர் தான் உங்களை உருவாக்கினார், அவர் தான் உங்களை இந்நாள் வரைக்கும் நடத்துகிறார். ஆனால் இருதயத்தை மட்டும் உலகத்துக்கு கொடுத்துருவீங்க. வீடை கட்டிட்டு வாடகைக்கு யாராவது என்ன செஞ்சு இருந்துங்க, இல்லை சும்மா கூட யாராவது என்ன செய்யுங்க இருந்துங்க. நான் என்ன செய்கிறேன், வெளியே உக்காந்துக்கிறேன், வாட்ச்மேனாக வேணா இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆண்டவர் வீடு கட்டி விட்டால் ஓனரை வெளியே தள்ளிட்டு நம்ம என்ன செய்கிறோம், கண்டதையெல்லாம் உள்ளே ஏற்றி என்ன செய்கிறோம், உட்கார வைக்கிறோம். ஓனர் எங்கப்பா, ஓனர் எங்கேயாவது இருப்பார். வீடு கட்டினது யாருப்பா, ஏசப்பா தான் கட்டினார். ஏசப்பா எங்க, அவர் எங்கே இருக்கான்னு தெரியாது. எனக்கு உன்னை படைச்சது யார், ஆண்டவர். உனக்குள்ளே இருக்கிறது எது, எனக்குள்ளே அது இருக்குது இது இருக்குது இது இருக்குது. ஏய், உன்னை படைச்சவர் யாருப்பா, ஆண்டவர். அவர் எங்கே, அதான் அவர் தான் எங்கே போனாருன்னு தெரில. நான் அவ்வளோதான் தேடிட்டு இருக்கேன். நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியங்களை நம்ம ஜெயமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. வீடு நான் கட்டினா நான் தான் வீட்டில் என்ன செய்யணும், இருக்கணும்னு நினைக்கிறீங்கள. உங்களை படைச்சவர் உங்களுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பார்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும்னு விரும்புவார்ல. ஆனால் அவரை மட்டும் வெளியே தள்ளி விட்டுட்டு மற்றதெல்லாம் என்ன செய்கிறோம், உள்ளே கொண்டு வரோம். ஆண்டவர் ரொம்ப 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 எதிர்பார்த்து உங்களை பார்த்து காத்திருக்கிறார். உலகத்தை விட்டுருங்க, உலகத்தை விட்டுருங்க. உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அது உலகம், அது எப்போனாலும் போய் பேசும். அது உலகம், அது எப்போனாலும் மாய்மாலமாய் தான் இருக்கும். ஒரு நாளும் அது உண்மையை பேசாது. அதற்குள்ளே உங்களை வாழ வைக்கணுன்ற எண்ணம் இருக்காது. உலகம் எப்பவுமே நம்மளை மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் கீழே போட்டுரும். ஆனால் என் தேவன் பாசாங்க பண்ணுகிறவர் அல்ல. உங்களை உயர்த்துவேன்னு சொன்னார்னா உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னால் மேன்மைப்படுத்துவார், சொன்னதை சொன்னபடி செய்வார், உள்ளே இருந்து செயலாற்ற விரும்புகிறார். உலகத்தை எடுத்து போடுங்க, ஆண்டவரை உங்களுக்குள்ளே வர ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார்.